எப்பவுமே மிஸ்டேக்ஸ் மத்தவங்க மேல தான் இருக்கணும்னு இல்ல. உங்ககிட்ட கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் அங்க பிரச்சனையே உங்க பயம், உங்க செல்ஃப் டவுட் ஆர் மத்தவங்க உங்கள ஏதாச்சும் சொல்லிட்டா, அத எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு நீங்க அந்த பயத்துல பண்ணணும்னு நெனைக்கிற விஷயத்த ஆர் புடிச்ச விஷயத்த கூட பண்ண மாட்டீங்க. சோ பிரச்சனையே உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரியாம, சிச்சுவேஷன் அன்ஃபேரா இருக்கு, எனக்கு லக் இல்ல, பீப்பிள் ஜட்ஜ் பண்றாங்க, பார்ட்னர் சரியில்லைன்னு ப்ளேம் பண்றீங்க. சைக்காலஜில ஒரு கான்செப்ட் இருக்கு. லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல். லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல்னா பேசிக்கலி நீங்க உங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்களுக்கு காரணம் நீங்க தான் நினைக்கிறீங்களா? இல்ல வெளியே இருக்க ஃபேக்டர்ஸ் தான் எல்லாத்துக்கும் ரீசன் நினைக்கிறீங்களா? இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் இன்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல். நான் தான் என் லைஃப்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறது. அண்ட் அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல். என் லைஃப்ல நடக்கிற எல்லாத்துக்கும் வெளியே இருக்க சுச்சுவேஷன்ல மத்தவங்க தான் ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறது. இதுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணி அதுல சக்சஸ் ஆனா என்னோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தான் காரணம்னு சொல்லுவோம். அதுவே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரல ஆர் ஃபெயில் ஆகிட்டா அப்போ எனக்கு டைம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லைன்னா ஃபெயிலியருக்கு மட்டும் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம எஸ்கேப் ஆகிடுவோம். ஸோ இன்டர்னல் லோக்கஸ் இருந்தா, அதாவது நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறப்பதான் நீங்க கான்பிடென்டா இருப்பீங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, ஃபெயிலியரை ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணுவீங்க அண்ட் உங்க growth நல்லா இருக்கும். இதுவே எக்ஸ்டர்னல் லோக்கஸ் இருந்தா எல்லாமே லக், ஃபேட், பீப்புள் இல்ல சுச்சுவேஷன் மேல பிளேம் பண்ணிட்டே இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், செல்ஃப் டவுட், ஓவர் திங்கிங், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டின்னு மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். எல்லாத்துக்கும் பிளேம் பண்றதுனால அதுவே ஒரு ஹேபிட் அண்ட் எக்ஸ்கியூஸா மாதிரி உங்க லைஃப்ல மேஜர் சேஞ்சஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பாக்குறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டைம் நல்லா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிருப்பீங்க. நாளைக்கு பண்ணலாம், இப்போ மூட் இல்ல, அதான் டைம் இருக்குல்ல அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைப்பீங்க. பட் டைம் போக போக உங்க சுச்சுவேஷன் worse ஆகுறப்போ பிளேம் பண்றது என்னவோ எனக்கு தேவையான ரிசோர்சஸ் இல்ல, அவனுக்கு இதெல்லாம் இருக்கு அவன் பண்ணிட்டான், எனக்கு எதுவும் இல்ல அதான் நான் பண்ணல, இதெல்லாம் இருந்திருந்தா நானும் கண்டிப்பா பண்ணிருப்பேன். பட் உங்க லேசினஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றதுக்கு பயம், ஃபெயில் ஆயிடுவோன்னு ஒரு தாட் வரும். ஒருவேளை நம்ம ட்ரை பண்ணி அவங்கள மாதிரி வரலன்னா என்ன பண்றது? சோ இந்த தாட் வரும்போது சரி நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. இங்கதான் அந்த ரிப்பீட் பட்டன் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் டே வரும்போதும் அதே சைக்கிள் திரும்ப கண்டினியூ ஆகும். அதே தாட் வரும். அப்பவும் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம்னு தோணும். சோ மூவ் ஆகாம ஒரே இடத்துல ஸ்டக் ஆயிடுவீங்க. இதெல்லாம் தான் நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்காம இருக்கிறதுக்கான ரீசன். பட் சொல்றது என்னவோ ரிசோர்சஸ் இல்ல, அதனாலதான் பண்ணலன்னு சொல்வீங்க. எதுவுமே ட்ரை பண்ணாம சோஷியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். பட் உங்க ஈகோ என்னவோ அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம உங்க மனசை கன்வின்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதானே யூஸ் பண்ணணும்னு ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. எங்க ப்ராப்ளம் உங்களுக்கு ரிசோர்சஸ் இல்லைன்னு சொல்றதை விட உங்க பயம் அண்ட் செல்ஃப் டவுட் ஒரு ப்ராப்பர் டைம் மேனேஜ் பண்ணாம இருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் சில பேர் எனக்கு ரிலேஷன்ஷிப் செட் ஆகல, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்க உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு அவங்கள பிளேம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க உங்களை சில கொஸ்டின்ஸ் கேட்டு பாருங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஹெல்த்தி பவுண்டரிஸ் செட் பண்ணீங்களா? உங்களோட நீட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை கிளியரா கன்வே பண்ணீங்களா? யூஸ்வலா பீப்புள் பிளீசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்ல எல்லாமே ஓவரா கொடுத்துருவாங்க. பட் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரியும் போது அவங்க மைண்ட்ல ஒரு தாட் வரும், என்ன எல்லாரும் யூஸ் பண்ணிட்டாங்களோன்னு நினைப்பாங்க. சில நேரம் நீங்க ஓவர் கிவிங் மோட்ல இருந்த அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு யோசிக்கும் போது ஒரு சைலண்ட் ரிசன்மெண்ட் பில்ட் ஆகும். நான் தான் எல்லாமே பண்ணுவேன் பட் அவங்க எனக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங் வரும். இங்க அவங்கள பிளேம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு பிகாஸ் அவங்களுக்கு லிமிட்ஸ் தெரியாது, ஆனா நீங்க ஏன் உங்க பவுண்டரிஸ செட் பண்ணலன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. இங்க ப்ராப்ளம் பீப்புளோ இல்ல சுச்சுவேஷனோ இல்ல, உங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் டிசிஷன்ஸா கூட இருக்கலாம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கலன்றப்போ அதுக்கு காரணம் உங்களால தானே யோசிக்கிறது கஷ்டமா இருக்கும். இதுவே மத்தவங்கள பிளேம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் இதுல ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? நீங்க உங்க ஃபெயிலியருக்கு காரணம் வெளியில இருந்து தேடுறப்போ உங்க மேல என்ன மிஸ்டேக், உங்க ஃபிளாஸ் அண்ட் உங்க வீக்னஸ் உங்களுக்கே தெரியாம போயிடும். ஸோ உங்க அன்கான்சியஸ் பேட்டர்ன்ஸ் தான் உங்களை டிரைவ் பண்ணும். ஸோ ரிப்பீட்டடா அதே மிஸ்டேக் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டு பாருங்க, என் லைஃப்ல நடக்கிற பிரச்சனைக்கு நான் ஏதோ ஒரு வகையில காரணமா இருக்கேனா? சில பேருக்கு அவங்க கிட்டயே இந்த கேள்வி கேட்கறதுக்கு பயமா இருக்கும். ஒருவேளை நம்ம பிரெயின் எஸ்ன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு. அண்ட் அகைன் நம்ம ரீசன்ஸ் தேடுவோம். லைக் இதனால தானே நான் இப்படி பண்ணேன். அந்த மிஸ்டேக்கை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக வெளியில இருந்து காரணம் தேடுவீங்க. பட் நீங்க அந்த காரணத்தை உங்ககிட்ட தேடுறதுதான் உங்க ஃபிளாஸ், மிஸ்டேக்ஸ் அண்ட் உங்க இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி.
எப்பவுமே சுச்சுவேஷன் அண்ட் பீப்புள ப்ளேம் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃபோக்கஸ நம்ம பக்கம் திருப்பி நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் சில பேருக்கு நான் தான் இந்த சுச்சுவேஷனுக்கு காரணம்னு யோசிக்கிறப்போ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் அண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் ஏன் உங்க மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் ஈகோ. சம்டைம்ஸ் உங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு தெரியும், பட் அதை அக்செப்ட் பண்ண விடாம உங்க ஈகோ உங்களை ஸ்டாப் பண்ணும். பிகாஸ் அதுக்கு செல்ஃப் இமேஜ்க்கு ஒரு பாதிப்பு வருதுங்கிறப்போ உங்க ஈகோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது உங்ககிட்ட உன்னாலதான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்றப்போ உங்க ஈகோ உங்களை ஒரு டிஃபென்ஸ் மோட்க்கு கொண்டு போகும். அண்ட் உங்க மிஸ்டேக்கை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றத, டெனை பண்றத ஆர் பிளேம் ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணும். அது எப்படி நீங்க என் மேல தப்பு சொல்லலாம், என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் கரெக்ட், இந்த சுச்சுவேஷனாலதான் நான் இப்படி பண்ணேன், என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்க ஈகோ சொல்லும். ஸோ உங்க ஈகோ பீப்புள் மேல, சுச்சுவேஷன் மேல பிளேம் ஷிஃப்ட் பண்றப்போ உங்க மைண்ட் அண்ட் பாடிக்கு ஒரு விதமான கம்ஃபர்ட் கொடுக்கும். அப்பா இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை, அவங்கனாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்றப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இந்த டிஃபரன்ஸ் தான் உங்க growth ஸ்டாப் பண்ணும். ஸோ உங்க மிஸ்டேக்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதுக்கு உங்க ஈகோ ஒரு ரீசன்னு சொல்லலாம், ஒரு விதமான பேரியர்னு கூட சொல்லலாம். ஈகோவோட சேர்த்து இன்னொரு பக்கம் உங்க கம்ஃபர்ட் ஜோன். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான ஒரு பிளேஸ்ல இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, பட் வெளியே வந்தா மத்தவங்க என்ன பேசுவாங்க, அவங்க எல்லாமே எப்படி தனியா இருக்கிறது, யாரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா, ஃபினான்ஷியலா எப்படி மேனேஜ் பண்றது, ஸோ இந்த சுச்சுவேஷன் எப்படி தனியா ஹேண்டில் பண்றது ஆர் ஃபேஸ் பண்றதுன்னு பயத்துல அந்த ரிலேஷன்ஷிப்லயே எப்படியாவது சஸ்டெயின் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுவீங்க. இங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், பிகாஸ் அது ஒரு ப்ரெடிக்டபிளான சுச்சுவேஷன். இதான் நடக்கும், இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். பட் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்தா ஒரு அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷனுக்குள்ள போகணும். ஸோ என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும், அதுல நிறைய ரிஸ்க் இருக்கும் அண்ட் இது உங்களோட அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷன். ஸோ இந்த நியூ சேஞ்சஸ் அண்ட் சுச்சுவேஷன் அப்ப எப்படி நம்ம ஃபேஸ் பண்றதுன்னா இங்கேயே இருந்துக்கலாம்னு தோணும். ஸோ இங்க நீங்க சஃபர் ஆகுறதுக்கான ரீசன் உங்க டாக்ஸிக் பார்ட்னரோ சுச்சுவேஷனோ இல்ல, உங்க பயம், உங்க கம்ஃபர்ட் ஜோன், ஒரு அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷனை போய் எப்படி பார்க்க போறோங்கிற பயம் தான் உங்களை ஹோல்ட் பண்ணுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில பேர் புதுசா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. பட் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னா இதெல்லாம் எனக்கு தெரியாதே, எப்படி ஹேண்டில் பண்ண போறேன், யாராச்சும் என்னை பார்த்து சிரிச்சிருவாங்களோ, இந்த அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷனுக்குள்ள போறதுக்கு பயந்து கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துக்கலாம்னு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சா கூட செல்ஃப் டவுட்னால அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்க நீங்க பண்ணாம இருக்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு அதுக்கான கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்க செல்ஃப் டவுட், ஃபெயில் ஆகிடுவோமா இல்ல ஜட்ஜ் பண்ணுவாங்களான்னு பயம் அண்ட் அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண ஒரு பயம் அண்ட் ஹெசிடேஷன் தான். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பாருங்க. இது உங்களை பிளேம் பண்றதுக்கோ ரிக்ரெட் பண்ண வைக்கிறதுக்கோ கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம பக்கம் இருக்க ஃபிளாஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா லைஃப்ல நடக்கிற அன்வான்ட் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் பெயினை நீங்க அவாய்ட் பண்ணலாம். கான்சியஸா ஒரு டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பவுமே உங்க சுச்சுவேஷன் ஆர் பீப்புள் தானே பிளேம் பண்ணாம, சம்டைம்ஸ் உங்ககிட்ட தான் அந்த பிரச்சனையே இருக்கும். உங்க தாட்ஸ், உங்க ஃபியர்ஸ், உங்க கம்ஃபர்ட் ஜோன், இன்செக்யூரிட்டிஸ், உங்க பேட் சாய்ஸஸ், புவர் பவுண்டரிஸ், லேக் ஆஃப் எஃபோர்ட் தான் உங்க ப்ராப்ளமோட ரூட் காஸா இருக்கும். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க அண்ட் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க தாட் ப்ராசஸ், எமோஷன்ஸ் ஆர் டிசிஷன்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அதை மத்தவங்க மேல டக்குன்னு பிளேம் பண்ணாம அதுல உங்களோட ரோல் என்னன்னு பார்த்தா அதை டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணலாமான்னு பாருங்க. எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் தான், அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் அந்த எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் தாண்டி நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பாக்குறப்பதான் அந்த சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களோட பாசிட்டிவ் சைட் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் மட்டும் இல்லாம உங்க ஃபிளாஸ், உங்க வீக்னஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் அந்த டிஸ்கம்ஃபர்ட் தான் நம்ம லேர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்லி தென் நீங்க உங்ககிட்ட என்ன சேஞ்ச் பண்ணணும் அண்ட் நீங்க டவுன்ஃபால் ஆனதுக்கு என்ன ரீசன் தெரியும் போது உங்க லைஃப்க்கு நீங்க ஓனர்ஷிப் எடுத்து அதை லீட் பண்ண முடியும்.